Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா applications of Gauss lawல last but not least electric field due to hollow sphere and solid sphere. Hollow sphere, thin shells and solid sphere. So ரெண்டுமே electric field இதனால hollow sphereனால solid sphereனால என்ன வந்து வேல்யூ என்ன அப்படிங்கறதும் அதோட ரிலேஷன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். hollow sphere, solid sphere பத்தி பாருங்க. ஸோ hollow sphere அதே மாதிரி solid sphere. ஸோ hollow sphere ஒன்று கண்டக்டிங், இன்னொன்று நான் கண்டக்டிங். ஒன்று கண்டக்டிங், நான் கண்டக்டிங் ரெண்டுவா இருந்தாலும் அதே மாதிரி இங்கே பாருங்க, சாலிட் வந்து கண்டக்டிங், செகண்ட் கேஸ் நான் கண்டக்டிங். ஓகே, ரெண்டு கேஸ் எழுதியாச்சு. இப்போ என்னன்னா இந்த மூணு கேஸும் பாருங்க, ஹாலோ ஸ்பியர் இந்த ரெண்டுமே அது கண்டக்டிங்காக இருந்தாலும் சரி, நான் கண்டக்டிங்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாருங்க சாலிட் கண்டக்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த மூணு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் only over the outer surface or over the surface மேல இருக்கும், over the outer surface of the sphere. ஸோ பாருங்க, hollow sphere கண்டக்டிங், நான் கண்டக்டிங் ரெண்டு கேஸுக்குமே சரி. அதே மாதிரி சாலிட் ஸ்பியரில் கண்டக்டிங் இந்த ஒரு கேஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஓவர் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆர் அட் த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், உள்ளுக்குள்ளார இருக்காது. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து பொறுத்த வரைக்கும். ஓகே, இது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும். ஓகே, அடுத்து பாருங்க நான் கண்டக்டிங் வந்தாச்சு. நான் கண்டக்டிங், ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் over the entire surface are distributed uniformly, uniform distribution over the entire surface அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஹாலோ ஸ்பியர் எனக்கு உள்ளே வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும், இதை வந்து கனெக்ட் பண்ணால் ஹாலோ ஸ்பியர். ஓகே, ஸோ இந்த ஹாலோ ஸ்பியரில் பொறுத்து கண்டக்டிங், நான் கண்டக்டிங்காக இருந்தாலும் சர்ஃபேஸுக்கு மேலே தான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே அப்படியே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே என்ன தர மாதிரி சர்ஃபேஸுக்கு மேலே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே, எதுக்கு? இந்த கண்டக்டிங், நான் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி சாலிட் ஸ்பியர். ஸோ சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, டோட்டலி ஃபுல்லி கவர்டாக இருக்கும். சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே டோட்டலாக சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே எனக்கு என்னது, உள்ளுக்குள்ளார வெளியே பார்க்கக்கூடாது, டோட்டலி உள்ளார பார்த்தீங்கன்னா டோட்டலாக சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓவர் த ஹோல் வால்யூம். அப்படி எடுத்துக்கோம், ஓவர் த ஹோல் வால்யூம் சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேஸ் தனித்தனியாக பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எப்படி எலக்ட்ரிக் கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாலோ ஸ்பியர் ஆர் தின் ஸ்பெரிக்கல் செல்ஸ். ஸோ இதை ரப் பண்ணிடுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஹாலோ. ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுக்க போகிறோம். என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் த ஸ்பியர், அவுட் சைட் த ஸ்பியர் இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த ஸ்பியர். ஒரு பாயிண்ட் ஸ்பியருக்கு வெளியே எடுத்து பார்க்க போகிறோம், ஒரு பாயிண்ட் ஸ்பியருக்கு உள்ளேயும் வச்சு பார்க்க போகிறோம். ரெண்டு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு என்னது, ஃபஸ்ட்டு அவுட் சைடு, ஃபஸ்ட்டு ஜூஸ் அது மாதிரி ஃபஸ்ட்டு அவுட் சைட் த ஸ்பியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிறேன் நான்.
அதோட ரேடியஸ் ஆர். ஸோ பாருங்கள், சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். அப்படியே அது மேலே சர்ஃபேஸுக்கு மேலே சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வந்து சர்ஃபேஸுக்கு அவுட் சைட் ஒரு பாயிண்ட் பி எடுக்கிறோம். ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பியில் இந்த ஹாலோ ஸ்பியரில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குல்ல, இதனால இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ்லா அப்ளிகேஷன் படி நமக்கு முன்னாடியே தெரியும், இது வந்து பாயிண்ட் சார்ஜ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம பாயிண்ட் சார்ஜ் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சார்ஜ் எடுத்து போட்டோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், காஸ்லாவோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்குவோம். காசியன் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஸ்பியர், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம என்னது மோர் ரெலவெண்ட்டாக இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா ஒரு காசியன் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் ஒரு ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். ஓகே, ஒரு ரொம்ப ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், எங்கே எடுத்தாலும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரே சேம் வேல்யூ தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியல் டைரக்ஷன் அவுட்டர் டைரக்ஷனில் போகும். ஸோ இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்லாம் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அட் த காசியன் சர்ஃபேஸ். ஃப்ளக்ஸ் அட் த காசியன் சர்ஃபேஸ் என்னது, க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் EdA cos θ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் பியா, ஸோ இங்கே ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்குவோம். ஸோ இதோட ஏரியா வெக்டர் பாருங்கள், இந்த காசியன் சர்ஃபேஸில் ஒரு ஏரியா வெக்டர், ஒரு பாயிண்ட் ஏரியா வெக்டர், ஒரு சின்ன ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறோம் டிஏன்னு. அது ஒரு ஏரியா வெக்டர் அவுட்டோ டைரக்ஷன், பிகாஸ் 3D சர்ஃபேஸ் தானே, ஏரியா வெக்டர் அவுட்டோ டைரக்ஷனில் போகும். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே எடுத்தாலும் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வந்து எனக்கு என்னது ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். எப்படி ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் போகும். அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஏரியா வெக்டருக்கு அப்படியே பேரலாக தான் வரும். இதுவும் ரெண்டுமே இதுவும் பாருங்கள், இங்கே ஒரு ஏரியா வெக்டர் எடுக்கிறேன், ஏரியா வெக்டர் அவுட்வர்ட் நார்மலாக டிஏ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு என்னது அப்படியே சேம். இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுங்கள், ஏரியா வெக்டர் டிஏ. இங்கேயும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது ஏரியா வெக்டரோட அப்படியே சேம் பேரலாக தான் போயிட்டுருக்கு. அப்போ வாட் இஸ் தி ஆங்கிள், காஸ் தீட்டா, அது காஸ் தீட்டா. ஸோ ஆங்கிள் என்னது எனக்கு இங்கே 0. ஓகே, ஸோ காசியன் சர்ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் இங்கே 0 ஆயிடுதா. ஸோ க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் EdA இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் DA. ஓகே, ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் DA. நீங்கள் பாருங்கள், ஸோ காசியன் சர்ஃபேஸில் தான் நம்ம என்னது அந்த ஏரியா எடுக்கணும் நம்ம. ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பி வரைக்கும் நம்ம காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர். 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஒரு சேரி கண்டுபிடிச்சாச்சு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ நமக்கு காஸ்ல அப்படி என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை எப்சிலான் நாட், சார்ஜ் இன்சைட் பை எப்சிலான் நாட். ஓகே, இப்போ இன்னும் ஒரு டேர்ம் நம்ம சொல்ல மறந்தாச்சு, என்னது, ஸோ இங்கே வந்து சார்ஜஸ் இருக்கா. ஸோ இது சர்ஃபேஸ் அப்படின்றப்ப இந்த ஒரு வேல்யூ எப்பொழுது எழுதுவோமே, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ கியூங்கிறது என்னது, சிக்மா இன்டூ ஏ. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே 5e4πr² இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ் என்னது சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஓகே, ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆகிருக்கிற ஏரியா. சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கிற ஏரியா என்னது, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம், இ 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை எப்சிலான் நாட். Okay, so 4π gets cancelled. E is equal to sigma r square by epsilon naught into small r square. Okay.
E is equal to sigma epsilon naught sigma capital R square by sigma small r square. So இதில் பாருங்க எனக்கு என்னது electric field is inversely proportional to r square distance square. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நோட் பண்ணிக்குவோம். For a point P outside the sphere எனக்கு என்னது electric field எப்படி இருக்கு, inversely proportional இருக்கு. சரி ரைட், ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா நம்ம எழுதியாச்சு. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, திரும்பி இதே சேம் ஃபார்முலா எழுதுறேன் நான். flux is equal to charge inside by epsilon naught. flux என்ன எழுதிருக்கோம், E 4 pi small r square which is equal to இந்த சார்ஜ் Q அப்படியே வச்சுக்குவோம். ஓகே, ஏன்னா வந்து ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் Qல எழுத போறேன் நான். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் வச்சு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் Q. ஸோ Q பை அப்படியே எப்சிலான் நாட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் E வந்து என்ன வருது, Q பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எஸ் எஸ் எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு இதே ஃபார்முலா தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா மூலமாக என்ன சொல்ல வராங்க பாருங்க. இப்போ இந்த சார்ஜ் Q எனக்கு எப்படி தெரியுதான் பார்க்குறதுக்கு, இட் சீம்ஸ் எப்படி தெரியுதுன்னா வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தால் என்ன வந்து வேல்யூ இந்த பாயிண்டில் அட் டிஸ்டன்ஸ் ஆரில் கிடைக்குமோ அதே தான் சேமாக இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்லுது, நம்மளா ஒரு இமேஜினேஷன். ஓகேவா, என்ன பண்ணுறது, ஒரு ஸ்மால் பாயிண்ட் சார்ஜாக இதை வந்து என்னது இப்படி இருக்கிறத ஒரு பாயிண்ட் சார்ஜை இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த Qவை. ஸோ இந்த டோட்டல் சார்ஜ் Q எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்பிரஸ்டு இன் the total charge Q by 4 pi epsilon naught r square. இந்த ஃபார்முலாவும் வேலிட் தான். எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருந்ததுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வேல்யூ வருமோ அதே மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். பட் இந்த ஃபார்முலாவும் அக்செப்டட். ஓகே, எய்தர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஏன்னா ரெண்டு கேஸ்லையும் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r square ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், ஸோ வந்து அவுட் சைடை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன், ஆர் கிரேட்டர் தான் ஸ்மால் ஆர் கிரேட்டர் தான் கேபிட்டல் ஆர். இது அவுட் சைட். ஓகேவா, அடுத்து வந்து இன்சைடு. ஓகே, ஸோ இது என்னென்ன பார்த்தோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ரிலேஷன். ரைட், நெக்ஸ்ட் இன்சைடு. ஓகே, அதே மாதிரி இன்சைட் த ஹாலோ ஸ்பியர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலோ ஸ்பியர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்சைட் த ஸ்பியர் அப்படிங்கிறப்ப இன்சைட்னால வரப்ப ஆர் தான் கிரேட்டர். ஸோ ஒரு ஸ்மால் பாயிண்ட் P, ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து ஆர், இது ஓன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த பாயிண்ட் P ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ என்னது ஆஸ் யூஷுவல் காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுவோமா, காசியன் சர்ஃபேஸ் உள்ளுக்குள்ளேயே வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்துருச்சு காசியன் சர்ஃபேஸ். ஸோ காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ EDA காஸ் தீட்டா என்ன சப்ஸ்டிட் பண்ணினாலும் அதே என்னது E இன்ட்டு 4 pi r ஸ்கொயர் தான் வரப்போகுது, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ R தான். ஓகேவா, ஸோ இப்போ இதை நம்ம இங்கே கம்பேர் பண்ணோம்ல, ஸோ இது எழுதியாமா, ஃப்ளக்ஸுக்கு பதில் E 4 pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைடு. இங்கே பாருங்க, ஸோ இதுதான் எனக்கு என்னது ரீஜன். இந்த ரீஜனுக்குள்ளே பாருங்க there is no சார்ஜே இல்லை. ஏன்னா சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் எங்கே, அவுட்டர் சர்ஃபேஸ், வெளியே தான் எனக்கு என்னது சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேவா, அப்படிங்கிறப்ப எனக்கு நோ சார்ஜ். ஓகே, ஸோ E 4 pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது சார்ஜ் என்க்ளோஸ் இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0. ஸோ என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிகம் 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் a hollow sphere or thin spherical shell is 0. Inside வந்து எனக்கு என்னது 0. ஓகே, இது அவுட் சைடு என்ன ஃபார்முலா பார்த்தோம், Q by 4 pi epsilon naught r square.
ஸோ இதான் நம்ம பார்த்த ஃபார்முலா. ஸோ அவுட் சைடு இன்சைடு ரெண்டுத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம என்னது டோட்டலாக ஃபார் அ ஹாலோ ஸ்பியருக்கு ஒரு கிராஃபை போடுவோம். ஸோ கிராஃப் ரிலேஷன் எப்படி வருது பாருங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு திஸ் கேபிட்டல் ஆரா, அப் டு திஸ் கேபிட்டல் ஆர், திஸ் இஸ் டோட்டல் ஆர் டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ பாருங்கள், அப் டு ஆர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஸோ எந்த வேல்யூமே இல்லை. ஓகே, ஆனால் எனக்கு இந்த பாருங்கள் அவுட் சைடில் பாருங்கள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த ஆர்லேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஆர்லேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகுது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஓகே, ஸோ ஃப்ரம் 0 to r எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஸோ இங்கேருந்து எனக்கு இப்படி போகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேல்யூமே இல்லை. இப்போ பாருங்கள், அட் r is equal to capital R, at capital R we see that substitute பண்ணி பாருங்க. இங்கே E becomes Q by 4 pi epsilon naught capital R². இதுதான் எனக்கு என்னது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க. இப்போ பாருங்க எப்படி வருதுன்னா, சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு 0. அட் த சர்ஃபேஸ் பாருங்க எனக்கு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. எவ்வளோ குறையுது, இந்த ரிலேஷன் படி 1/r². ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படியே போக பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ பாருங்க எப்படி இருக்கு, சென்டர்லேருந்து 0வா, சர்ஃபேஸில் மேக்ஸிமமா, அப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, ஸோ இதான் வந்து ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாலோ ஸ்பியரில். இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிராஃப் தெளிவாக பார்த்துக்குவோம். கிராஃப் ரிலேஷன். ஓகே, இங்கே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலிட் ஸ்பியர். ஸோ ஹாலோ ஸ்பியர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we move on to சாலிட் ஸ்பியர். ஓகே, கொஞ்சம் வேகமா சுறுசுறுப்பாக இருப்போம். ஓகே, due to solid sphere, due to solid sphere. ஓகே, ஸோ ஸ்மைலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாலிட் ஸ்பியர் மைண்டில் இருக்கணும். ஓகே, ஸோ சாலிட் ஸ்பியருங்கிறப்ப இதே சேம் தான், அவுட் சைடு இன்சைடு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னது அவுட் சைடு, ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ சாலிட் ஸ்பியர் ஓகே அப்படிங்கிறப்ப சார்ஜஸ் வந்து எப்படி ஃபுல்லாக சர்ஃபேஸ் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் யூனிஃபார்மாக. நம்ம யூனிஃபார்ம் போடல, பட் இருந்தாலும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். ஸோ அவுட் சைட் அப்படின்றப்ப ஒரு பாயிண்ட் P at a distance small r from the center நம்ம எடுத்துக்கணும். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்னப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சாலிட் ஸ்பியர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்னது இதோட இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ இங்கே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்னது ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். சார்ஜ் பை யூனிட் வால்யூம், வால்யூம் பர் யூனிட் வால்யூம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்னது அதே சேம் கதை என்னது காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இது நம்ம எழுது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, இது நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ காசியன் சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே ஸ்பெரிக்கல், அதே சேம் கதை தான், சேம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஸோ அதே சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஏரியா வெக்டர் சூஸ் பண்ணுறோம் டிஏ. அதே சேம் கதை தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும். க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் EdA காஸ் தீட்டா. ஸோ தீட்டா 0, ஏன்னா எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டர் ஒரே சேம் லைனில் தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப E க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் DA, ஏன்னா காஸ் 0 அது 1 எனக்கு. ஸோ அது முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள் E எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதே தானே,
4 pi small r square. Okay, so flux is equal to E 4 pi r square. So நமக்கு தான் தெரியுமே. அடுத்து flux is equal to Q inside by epsilon naught. Okay, so flux என்னது E 4 pi small r square. So Q inside. So Q என்னதுங்க rho v by epsilon naught. Okay, so இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து rho v வால்யூம்னா என்னது வால்யூம் ஆஃப் த சார்ஜ் ரீஜன். வால்யூம் ஆஃப் த சார்ஜ் ரீஜன் என்னது 4 by 3 ஸ்பியர் இது 4 by 3 pi capital R cube. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா rho ஓகே, ஸோ இது இங்கே எழுதிடுவோம். ஸோ E 4 by epsilon naught is equal to, so 4 pi cancel ஆயிருமா. ஸோ E is equal to rho capital R cube by 3 epsilon naught into R square. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபார்முலா. rho R cube, rho capital R cube by 3 epsilon naught small r square. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரோ இது வந்து இதில் என்ன தெரியுது நம்மளுக்கு அவுட் சைடை பொறுத்த வரைக்கும் வந்து சேம் திங் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே சேம் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலாலேருந்து வரும் நம்ம 5 is equal to charge by epsilon naught. So E 4 pi small r square is equal to charge by epsilon naught. So இதில் என்ன தெரியுது E is equal to சேம் அதே தான் Q by 4 pi epsilon naught r square. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் எதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க. ஸோ இதில் பாருங்கள் இது மொத்தத்தையும் ஒரு பாயிண்ட் சார்ஜாக எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி சேம் ஒரு இமேஜினேஷன். ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் சார்ஜ் இருந்தாலும் இந்த Q வந்து மொத்தமாக நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப இந்த சேம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பாயிண்ட் Pல நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த அந்த ஃபார்முலா இல்லை இந்த ஃபார்முலா எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலையும் பாருங்கள் E is directly proportional to 1 by r square. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து என்னது அவுட் சைடு ஸ்பியர். அவுட் சைடு ஸ்பியர் எனக்கு 1 by r square இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து இன்சைடு ஸ்பியர். ஓகே, ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த ஸ்பியர். ஸோ இன்சைட் த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இன்சைட் த ஸ்பியர் ஸோ ஆர் லெஸ் தேன் ஆர். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்டு P அட் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ இதுக்கும் அதே கதை தான். என்னது காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுவோமா. ஓகே, காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஸ்மால் ஆர். ஓகே ஃபைன், இது மாதிரி நம்ம எடுத்துட்டோம். ஸோ ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா as usual என்னது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது நமக்கு தெரியும். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் EdA cos theta. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னது as usual தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து E 4 pi r ஸ்கொயர் தான். ஏன்னா காஸியன் சர்ஃபேஸ் அதே r டிஸ்டன்ஸ் தான். ஸோ 5 இது வந்து ஓகே. இப்போ அந்த சைடு வருவோம். அந்த சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்க்ளோஸ்டு இதே வந்து நம்ம என்னது ஹாலோ ஸ்பியரை பொறுத்தவரைக்கும் 0 இருந்தது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. காஸியன் சர்ஃபேஸில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக சார்ஜுக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ flux is equal to charge inside by epsilon naught by epsilon naught. ஸோ இது நமக்கு என்ன தெரியும் E 4 pi small r square is equal to Q, that is rho V by epsilon naught. ஓகே, ரைட். ஓகே, இப்போ இங்கே பாருங்க rho, what is the volume? ஸோ இங்கே வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சார்ஜ் ரீஜன் என்னது இதுதான் சார்ஜ் என்க்ளோஸ்டான ரீஜன். ஸோ இதான் சார்ஜ் ரீஜன். அப்போ 4 by 3 pi small r cube நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ரோ வால்யூம் வந்து என்னது
4 by 3 pi small r cube by epsilon naught. Okay, so 4 pi 4 pi 4 pi 4 pi cancel, r square r இது cancel ஆயிரும். So E will be equal to rho r by 3 epsilon naught. இதான் the relation with respect to volume charge density. என்ன பாருங்க, so here என்ன தெரியுது, inside the sphere இங்க பாருங்க solid sphere E is directly proportional to R. கீமே தான் directly proportional to R. ஓகே, சரி இந்த ஃபார்முலாவை with respect to Q எழுதணும், எனக்கு ஆசையாக இருக்குது Qவில் எழுதணும். அப்படின்றப்ப இந்த ரோனா என்ன எழுதலாம், ரோங்கிறது Q by volume. ஓகே, ஸோ E is equal to ரோக்கு பதில் Q by volume. ஸோ Q by volume என்னது, டோட்டல் வால்யூம், அதான் எடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ Q by 4 by 3 pi r cube into small r by 3 into epsilon r. The 3 gets cancelled. So E will be equal to Q by 4 pi capital R cube into small r. So இதுதான் ஒரு ரிலேஷன் கிடைக்குது with respect to Q. டோட்டல் சார்ஜ் Q வச்சு பார்த்தீங்கன்னா இதான் ரிலேஷன். இதுலேயும் பாருங்கள், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார் பாயிண்ட் இன்சைட் த ஸ்பியர். ஓகே, சாலிட் ஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னது அந்த கிராஃப் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஐ திங்க் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ரைட். ஸோ இங்கே நம்ம அதே பாருங்க, ஸோ இதுதான் கிராஃப் ஃபார் சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸோ இது வந்து கேபிட்டல் ஆர். ஓகே, அதே மாதிரி திஸ் இஸ் அப் டு ஸ்மால் ஆர். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப் டு ஆர், நல்லா பாருங்கள், அப் டு ஆர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. அப் டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் லீனியராக அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, மேக்ஸிமம் அட் த சென்டர் அண்ட் தென் டிக்ரீசஸ். இது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் இந்த ரிலேஷனில் E is inversely proportional to directly 1 by r square. இங்கே எனக்கு என்னது, E is directly proportional to r. ஸோ இதில் என்ன தெரியுது, இப்போ பாருங்க, ஃப்ரம் த சென்டர் அப் டு தி சர்ஃபேஸ் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஆறு போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அட் த சர்ஃபேஸ் மேக்ஸிமம், ஓகே மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் சர்ஃபேஸ் கீழே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதான் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சாலிட் ஸ்பியர். ஹாலோ ஸ்பியரில் எப்படி கிராஃப் பார்த்தோன்னு தெரியும், அதே மாதிரி சாலிட் ஸ்பியரில் இப்போ கிராஃப் ரிலேஷன் இப்போ இருக்குது பாருங்கள். ஹாலோ ஸ்பியரில் ஃப்ரம் 0 to அந்த சர்ஃபேஸ் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஃபீல்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னதான் சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்கும், அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டில் ஆர் வரைக்கும் எனக்கு என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும், அது சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்குது, தென் ரெடியூசஸ். இதான் வந்து இந்த கிராஃபிக்கல் ரிலேஷன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோ ஸ்பியர் அண்ட் சாலிட் ஸ்பியர் ரெண்டுமே அதுக்கான என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.